வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சூப்பர் சமையல் தாங்க, ஆனால் நான் சாப்பிட முடியாது. இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா, சுட சுட சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி மிளகா கிள்ளி சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். பருப்பு சாம்பார் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு மிளகா கிள்ளி போட்டு தாளிப்பாங்க, அதுதான். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா கருவாடு தான். கருவாடு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. சரி இன்றைக்கி வறுத்து கொடுத்துடலாம்டா அப்பா அப்படின்ட்டு வறுத்து கொடுத்தாச்சு. ஆனால் வெயிலுக்கு என்ன ஆகும் தெரியுங்க, ஒரு சிலருக்கு நமைக்கும், ஒரு சிலருக்கு ஹீட் ஆக்கிவிட்டு லூஸ் மோஷன் கூட ஆகும். அவங்க கருவாடு கேட்டாங்க, சூப்பராக வறுத்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கருவாடு கொடுத்தா சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் தம்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சு அழகாக உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்துட்டேன். நான் தனித்தனியாக தான் கொடுத்து விடுவேன். தம்பி என்ன சொன்னால், நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டு எனக்கு படிக்கவோ எழுதவோ டைம் கொஞ்சம் கிடைக்குதுமா, நான் குழம்பு தனியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட டைம் ஆகுது, நீங்கள் மிக்ஸ் பண்ணியே ஹாட் பாக்ஸில் வச்சுருங்க, அது சூடாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் சாதம் கொஞ்சம் நல்லா குழைய விட்டுட்டு நிறைய சாம்பார் தாராளமாக விட்டு நல்லா கலந்து பாக்ஸில் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எப்பயுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வரன்னு ஆகிடும். அதனால் சாம்பார் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி கொடுக்க சொல்ல நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும், நான் சாம்பார் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் தான் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக போட்டு வறுத்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு வந்து காலையிலேயே சாப்பிட போகிறேன்ட்டாங்க. காலையிலேயே நீங்கள் சாதம் வடிச்சிருக்கேன், நாங்கள் சாதமே சாப்பிட்டுக்கிறோன்ட்டாங்க. அதனால் சாதம் வடிச்சு கொடுத்துறேன். அதே போல் நம்ம சைட் டிஷ்லாம் எப்போ எக்ஸ்ட்ரா தாங்க கொடுத்து விடுவேன். ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஷேர் பண்ணி. பிடிக்கும் இல்லையா, முட்டைனே யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் வறுத்து கொடுக்க சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வறுத்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி கருவாடு சாதம் சாம்பார் முட்டை கொஞ்சம் ரசம் வீட்டில் இருக்குங்க. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான். சிம்பிள் லஞ்ச் தான், ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லஞ்சு. ஃப்ரைடே நான் மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், மற்ற எல்லாரும் சாப்பிடுவாங்க. எனக்காக அவங்களையே விடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தாச்சு. எனக்கு சாதமும் ஊறுகாய் மிளகாவும் சாம்பாரும் இருக்குது, அது போதும், தாராளமாக நான் சாப்பிடுவேன். தேங்க்யூ.